மியூசிக் பார்ட்டி சொல்லடி ஜில்லு. அடி தூள் கலப்புறீங்களே. தூள் கலப்பல உன்னை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படி நிற்கிது 4 பேருக்கும் பவர். இன்னும்மா உண்மை இல்லடி பிராடு. ஏய் தர்மண்டைகள் இன்னைக்கு நடந்தத அது அவனுக்கு என்ன தெரியும்? உண்மை இல்லடி. சுகமா இருக்கீங்களா? ஏண்டி அம்மா வள்ளியம்மா வந்தாங்க, டான்ஸ்கார் பொண்ணு வந்துச்சு, எங்களை கேட்கவே இல்லை. நீ வந்து அக்கறையா கேட்குறியே, எங்கள் மேலே பாசமா? அக்கறையும் இல்லை நக்கறையும் இல்லை. நீ சுகமாக இருந்தால் தான் எனக்கு சுகம் கொடுக்கலாம். நீயே சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன்னா எனக்கு எப்படி சுகம் கொடுப்பேன்? வண்டி கரண்ட்டில் இருக்கா செட்டுக்கு போச்சான்னு தெரிஞ்சு. ஏய் கரண்ட்ல இருக்கு வண்டி. அம்மன் டிராவல் சிலுகை வெள்ளி அவர்கள் ரூபாய் 100 நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் பிரகாஷ். என்னடி பிரகாஷ்? ஏன் அவ வந்தாளா? எவ? என் கம்பெனி எடுத்து வருவாளே. உனக்கு ஒரு கம்பெனி இருக்கா? இன்னும் பார்க்கலையா நீங்கள்? இல்லையே. நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டி. அது என்னடி பிரண்டி? ஆம்பளைன்னா ஃப்ரெண்டு, பொம்பளைன்னா ஃப்ரெண்டி. நல்ல வண்டி. 2 பேரும் நாங்கள் மொட்டைக்குண்டியாக தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம். தோழி பிரியவே மாட்டோம். எங்கே போனாலும். எங்கே போனாலுமே வா. அதை சாப்பிட்டோம்னா ஒரு தட்டில் தான் சாப்பிட வேண்டும். குளிச்சோம்னா ஒரு பாத்ரூமில் 2 பேரும் மொட்டைக்குட்டியாக குளிப்போம். ராத்திரி படுக்கையில ஒரு பாயில தான். நாங்கள் கீழே, அவன் மேலே. யார் மேலே? அவன் மேலே, நான் கீழே. சரி சரி சரி. இல்லைன்னா சட்னி ஆயிடுவா அவன். அப்படி பிரியாமல் இது வரைக்கும் பிரிஞ்சதில்லை. என்னடி சொல்ற? அதனால ஒரு ஒற்றுமையா உங்களுக்குள்ள? கல்யாணமே பண்ணிக்காம இருக்கோம்னா பாரு. கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் ஒருத்தர் வந்துடுவான்ட்டு பிரிச்சு போடுவான்ல. ஆமா. அதனால இது வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணல. அப்படின்னா நீங்க கண்ணி கழியில? கண்ணியும் கழியில ஒரு கிண்ணியும் கழியில அது இல்லை. அப்படி கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். என்ன ஐடியா? 2 பேரும் சேர்ந்து ஒரே புருஷனா கட்டிட்டோம்னா பிரிய வேண்டிய வேலை. ஏய் அதுதான் தப்பு பண்ற. ஒரு புருஷனை கட்டினீங்கன்னா வச்சுக்க 2 பேத்துக்குள்ள சக்கலாத்தி சண்டை வந்துடும். அது எங்களுக்குள்ள வராது. வந்துருந்தீங்க. அப்புறம் நாங்க அதுக்கு ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கோம். என்ன யோசனை? இப்ப வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அதுல 3 நாள் அவ கூட இருப்பார். சரி. 3 நாள் என் கூட இருப்பார். இந்த இடப்பட்ட ஒரு நாள் எங்க இருப்பாரு? அவன் சூரக்குடி ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஏன்? அப்புறம் அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணும்ல அவன். அப்புறம் இதே வேலையா தெரிஞ்சா முண்டை கரண்ட கால் பிடிச்சலுக்கு தானே ஜி. ஐயா அவனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு அவன் உழைக்கவெல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குவோம். என் கூட 3 நாள் இருக்கும்போது அவன் 100 நாள் வேலைக்கு போயிடுவான். அவ கூட 3 நாள் இருக்கும்போது நான் 100 நாள் வேலைக்கு போயிடுவேன். வருமானத்துக்கு வருமானம் வந்துடும். அவனை பொறுத்த வரைக்கும் திங்க அதோட சிலைக்கு போடுற காலம் மாதிரி அவனை வளர்த்துறான். என்னைக்கு அவனுக்கு அதுல கோளாறு ஆகுதோ காயடிச்சு விட்டுட்டு அடுத்த காலையை நம்ம ரெடி பண்ணணும். வருவா பாருங்க. அடியே செய்யா செய்யா. எங்க அப்பா நடக்கலாம் வாசிக்கிறார். டொண்டனுக்கு டொண்டனுக்கு. ஏய் ஆள் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கியா முத? இல்ல. ஏன் நல்லா இல்ல? ஏமா அப்படி சொல்ற? மனசுக்குள்ள 1000 பிரச்சனை. உனக்குமா? எல்லாருக்கும் இல்ல. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யார் இருக்கா? அதை வேணா சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. என் பிரச்சனை நீ கேட்டீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அப்படியே தண்ணி தண்ணியா வர ஆரம்பிச்சிடும். எங்க? கண்ணீர் தண்ணி. இந்த அளவுக்கு உனக்கும் பிரச்சனையா? ஊத்தும் அப்படியே. என் பிரச்சனையை கேட்டா உனக்கும் கண்ணீர் தண்ணி ஊத்தும். என் பிரச்சனை கேட்டா உன் பாவாடையே நனைஞ்சு. அப்படி என்னடி பிரச்சனை? எடுத்து தொடச்சு தொடச்சு. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? பெண்ணா பிறந்ததே பிரச்சனை தான். அப்படி சொல்லாத. மாதவராய் பிறப்பதற்கு மாதவன் செய்யணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. பூராமே மாதவனையே செஞ்சீங்கன்னா அப்புறம் அரியர்னை யார் தான் செய்யறது? மாதவனை செய்யணும். அமைப்பாளர்களுக்காக மாதவனையே செய்வீங்களா? அரியாய் அதை சொல்லி மாதவராய் பெண்ணா பிறக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணுமா? அதெல்லாம் எல்லாருனாலையும் பொம்பளையா பிறந்துட முடியாதாண்டி. படி ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா கவலையே இல்லை. ஏன்? எங்கிட்ட ஒரு கோமணத்தை காட்டி விட்டாலும் ஓடி போய் பொழைச்சிக்கிறாங்க. நம்ம அப்படியா? வேற எப்படி? 5 வயசு வரைக்கும் எந்த துன்பமும் இல்லை. அம்மனை குண்டியா கூட தெரியலாம். குழந்தை தானே, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 6-7 வயசு ஆகுதுன்னு வையன், வம்ப பெட்டி கோட்டுன்னு ஒரு தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. அது எதுக்கு? ஒட்டக்கலத்தை மேலே காட்டிட்டு அலையாத, இந்த பனியனை போட்டுக்கோ அப்படின்னு போட்டு விடுவாங்க. 12 வயசு ஆச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். ஏன்? அங்கே போகாத, இங்கே வராத, அங்கன பார்க்காத, இங்கே பார்க்காத. அப்புறம் எதில் தான் செய்யறது நம்ம? என்னத்தையும் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு செஞ்சாத்தியா அப்புறம் வண்டி செட்டுக்கு போயிடும். என்னடி சொல்ற? நான் என்னைய சொன்னேன், ஒன்னே இல்லை. ஓ வண்டி 4 நாள் வாய மூடுறீ முத. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? நம்ம 12 வயசுக்கு மேல பெரிய மனுஷி ஆகும்ல. கிளவி ஆயிருமா? வயசுக்கு வர்றது. ஓ பெரிய மனுஷி ஆகுது.
வயசுக்கு வரதுன்னு தெரியுமில்ல? சடங்காயிரும். அது வயசுக்கு வரது எப்போ வேணாலும் ஆகலாம். அது என்ன திடீர்னு விளையாட்டு இருக்கும்போது ஓடும்போது வரலாம், உட்காரும்போது ஆகலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது என்ன நாளைக்கு வர நீ தந்தி கொடுத்துட்டு போது இதெல்லாம் சொல்லிட்டா வரும். துடுது புண்ணே ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. ஆமா, நீ எப்படி வந்த? அந்த கொடுமை ஏன் கேட்குற? அது கொடுமை சொல்லாத, புனிதம். எனக்கு அது கொடுமை தானே. ஏன்? இந்த சிரிக்கி மக சிரிக்கி சறுக்கு விளையாடும் போது தான் ஜடங்கானே. எப்படி சறுக்கு விளையாடும் போது? ஓ, விளையாடும் போதே வந்துட்டியா? நல்ல விஷயம் தானே. நீ மதுரை போயிருக்கியா? என்னடி இப்படி கேட்குற? மதுரையில் வளர்ந்தவ தானடி நானு. அது எனக்கு தெரியும். மதுரையில் ராசாசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது. அது என்ன ராசாசி பூங்கா? வடமொழி சொல்ல உபயோகிக்க கூடாதுன்னு இப்படி ராஜாஜின்னு சொல்லாம சொல்றேன். ராசாசி பூங்கா அது தமுக்க மைதானத்துக்கு எதுக்கு இருக்கு? இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு மாநகராட்சி பூங்கா தான். ஆமா ஆமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கல, எவனுமே அதை கவனிக்கல. பூரா மழை பெஞ்சு துரு பிடிச்சி போய் இந்த அப்படி உட்காந்து சறுக்கும்ல தகுடு. ஆமா. அதுல நடுப்புறம் 2 இன்ச்சுக்கு பேந்து இப்படி தூக்கிட்டு இருந்திருக்கு பிளேடு. எனக்கு ஐயோ, நான் ஒரு கிறுக்கு முண்டை. அன்னைக்கு நான் அரப்பாவடை கட்டி போயிருந்தேன். சரி, அரப்பாவடை கட்டினாலும் உள்ள சட்டி போட்டிருப்பதானே? சட்டி நான் எப்பவும் போட மாட்டேன். ஏமா? அது எனக்கு போட்டா மூச்சு முட்டுற மாதிரி ஒரு மாதிரியா மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவுத்துட்டோம்னா ஃப்ரீ ஆயிருவேன் கலகலன்னு. பின்னாடி ஏணி வழியா ஏறி போய் கீழே போடுறது மேல மூச்சு முட்டுதா? மேல ஏறி போய் இப்படி காலை அகட்டி உட்கார்ந்து இப்படி சறுக்குனல்ல. சரி. அடிப்பாவாடை சுருண்டு முதுகுக்கு ஏறிக்கிருச்சு. ஐயோ. மும்பாவாடை காத்துல அடிச்சு மூஞ்சியை மூடிருச்சு. ஐயோ. தகுடு பேந்திருந்தது நான் பார்க்கல. என்னாச்சு அப்புறம்? சட்டியும் போடலையா? இப்படியே கிருண்டு வந்தேன்ல. ஆத்தே, மீன் தூண்டி முள்ள மாட்டின மாதிரி பொறுத்து ஒரே இழுவ பரட்டுன்னு இது வரைக்கும் 2 மாங்காய் புலந்த மாதிரி புலந்து போச்சு. அப்புறம் என்னாச்சு? ரத்தம் ஆடுறத மாதிரி ஊத்துது. நானும் 4 சாக்கு 3 சம்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன், நிக்கல. என்னடி சொல்ற? வீட்டில் போய் சொல்ல முடியுமா? கை கால் கிழிஞ்சா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சா கூட சொல்லலாம். வாய மூடு. அதுக்கு மேல நீ சொன்ன 3 நாள் ரத்தம் நிக்கலையே. நான் என்ன? ஐயோ, அதை அப்படியே வச்சிருக்க கூடாதுடி. அப்படியே விட்டுடலாம்னா தகுடு துருப்பிடிச்ச தகுடு. செப்டிக் ஆச்சுன்னா சலம் பிடிச்சிக்கிறோம். அது இதை விட கொடுமையா இருக்கும். அப்புறம் அமுக்கி புட்டுன்னு எடுப்பாங்க. பயந்துக்கிட்டு தான் பக்கத்துல தான் பெரிய ஆஸ்பத்திரி. சரி, ஓடிட்டேன். டாக்டர் பெரிய டாக்டர் உட்காந்துருந்தா. லேடிஸா ஜென்ஸா? ஆம்பளை டாக்டர் தான். ஆம்பள்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்ல முடியும்? என்ன புள்ள பார்க்கறதே அவ பிரசவம் பார்க்கறாரு, இது ஒரு பெரிய விஷயமா? அதை வேணா சொல்லு. அப்புறம் போய் சொன்னேன், சார் வணக்கம் சார்னு. பார்த்தா என்ன பண்ணது உனக்கு அப்படின்னாரு. நீ என்ன பண்ண? இங்க பாருங்க சார்னு தூக்கி காமிச்சேன். ஏண்டி பொம்பளையா வாயினாலும் திறந்து சொல்ல மாட்டியாடி? விழுந்தான் பாரு டாக்டர் மட்டமெல்லாம் கீழே. இப்போ இதை பார்த்தா விழுகாம என்ன செய்வியா? பல்ல கட்டிட்டு இழுக்குது. முண்டை நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா இருக்க. தேடுறேன் ஆஸ்பத்திரியில் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல. என்னடி அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி தண்ணி இல்லைங்கிற? எந்த குழாயை திறந்தாலும் காத்து தான் வருது. அப்புறம் என்ன பண்ண? ஆபத்துக்கு பாவம் இல்ல, மயக்கம் தெளியணுமேன்னு உன்னதமானது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வள்ளுவர் பிறந்துக்கார தெரியாதனமா நான் கேட்டேன். வள்ளுவர் சொன்னாரா வாசிக்கு சொன்னாரா நான் கேட்கல. அம்மாவை கூப்பிடு. தெனக்காட்டுக்கு நான் போனதே இல்லை. காட்டுக்கு போனது என்னடி பொம்பளை காட்டுக்கு போனது இல்லைங்கிற? நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு அப்படித்தான் போய். எதுக்கு அந்த காட்டுக்குலாம் போனேன்? வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 ரூபாய் கேட்குறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவேன்? இன்னொன்று நம்ம கரங்க நம்மகிட்ட வரவே நம்ம காசை பிடிங்கிட்டு நம்ம சேலையில் தான் அதை வச்சுருப்போம். நம்ம தலையில் ஓட்ட எழுத்து அவிசாரி போனாலும் முகராசி வேணுங்கிறாங்க. நமக்கு அந்த ராசி இல்லை. சொல்ல இது அம்மா வந்தாங்கன்னா கூப்பிடுவோமா? என்னையும் சேர்த்து கூட்டு போக சொல்லுங்க. ஆனா அம்மாட்ட நான் உன்னை அறிமுகப்படுத்துறேன். என்கிட்ட பேசுன மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஐயோ, வேலையை விட்டு தூக்குவாங்களா? தூக்கிட்டு வேலை விடுவாங்களா? என்னடி ஏடிபடியாவே பேசிருக்க பொம்பளையாடி நீ? தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அம்மா இந்த பிள்ளை பழக்கமே சரியில்லை, நீங்க இங்க வாங்கலை. வாங்க. வணக்கம். தீர்க்க சுமங்கலியாருங்க. என்ன இடம் ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி இருக்கு திடீர்னு. அதுக்கு முக மலர்ச்சியோட ரொம்ப அது காரணம் உங்க பெரியம்மா வந்திருக்காங்க. யாரு? புதுசா வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க. யார் அது? உங்க அப்பா வேலைக்கு ஆளை சேர்த்திருக்காங்க. அது என்ன என்னட்ட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாலே அவ எப்படி இந்த இடத்துக்கு வரலாம்? அந்த பிள்ளை தான் அவர் போக சொன்னாரு, அது புழுக்குன்னு வந்துருச்சு. அப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்க? என்னைய பாத்துட்டு புழுக்குன்னு உள்ள போயிருச்சு. புழுக்குனுங்க. இப்ப அந்த பிள்ளை நான் கூப்பிடுறேன். இப்ப நீங்க வந்து பாத்துட்டீங்க? பாத்துட்டே. அப்ப எல்லாரும் பாத்துட்டீங்க? பாத்துட்டோம். நீங்க மட்டும் தான் என்ன பார்க்கல. நான் மட்டும் தான் மிச்சமா? ஊரே பாத்துருச்சு. அதான் ஒரே கலகலப்பா இருக்காளா? கேரளத்து பைங்கிலி. நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் கூப்பிடுறேன். எங்க? அடியே சில்லு. ஏ அடியே. சத்தம் மட்டும் கேக்குது, ஆளா காணோம். என்னடா தொண்டது? என்ன மாடு வந்துருச்சுங்க. இந்த வந்துட்டேங்க.
நிப்பாட்டி கொஞ்சம் வர காப்பி ஓட சொல்லுங்கப்பா. ஏய் எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டை கட்டி போச்சு. நீ எதுக்குடி அழுத? அப்புறம் நம்ம போறது என்ன சின்ன காரியமா இல்ல பெரிய காரியம். நம்பிராஜ் சீரியஸா தான் இருக்காரு. பெரிய முடியலையே. ஏய் ஏண்டி எங்க அப்பா நீங்க இந்த விஷயத்துல போக கூடாது. ரொம்ப முக்கியம். ஏய் எதுக்குடி நீ அழுகுற? அம்மா அது 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 நான் உங்களை பார்த்தோன்னே நான் ஏய் அப்பா நீங்க நம்ம நீங்களா நானா நம்ம மாரடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இங்க கொட்டு அடிச்சாங்க. அடியே தலைக்கு 500 ரூபாய் பேசிக்கங்கப்பா, ஒரு தலைக்கு 500 ரூபாய். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தீங்களா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சொன்னார்ல. என்ன சொன்னாரு? போன மாசம் வந்தாரு, இந்த மாசம் ஏன் வரலன்னு. ஏன் மாத்திரை வாங்க காசு இல்லையா? சரி சொல்ல அப்படின்னு விட்டுட்டேன். இது மாத்திரையா? ப்ரெஷர் மாத்திரை. ரொம்ப முடியலடி பாவம் எங்க அப்பாவுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தீங்க அதுலயும் இப்ப இந்த மாத்திரை போட்டா நெஞ்சு அடைக்குதான் அவருக்கு. என்ன தெரியல, 100 பவருக்கு மேல போட முடியல. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு தூக்க மாத்திரை தான் கேட்டாரு. நான் தூக்க மாத்திரைன்னு தான் கேட்டேன். கலந்து நம்ம பாவா மெடிக்கல்ல தூக்கிற மாத்திரை கொடுத்துட்டாங்க. அது என்ன மாத்திரமா? என்ன நடந்துச்சு அப்புறம்? அப்புறம் என்ன பண்றது, குப்புற படுக்க முடியாம திருற மனுஷன் இப்ப சண்டை. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப உனக்கு பக்கத்துல இருக்க பாம்பு புத்து பூரா இடிச்சு இடிச்சு விழுந்துக்கு. ஐயோ அவன் எதையும் விட மாட்டேங்கிறான். தலகாணி எல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்குதுங்க. அந்த மாதிரி மாத்திரை எனக்கு ஒன்று வாங்கி கொடு. இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்னம்மா? அந்த மாதிரி மாத்திரை இன்னைக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். நீ அது நல்ல பந்தயத்தில் ஓடுற மாட்டுக்கு பாதாம் பால் பிஸ்தா பருப்பெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா தெம்பா ஓடும். ஓடி சலிச்ச மாட்டை கொடுத்தோம்னா வகுத்தால தான் போகுமே தவிர வேற எதுக்கு. அப்ப இது ஓடாதா? அது முடிஞ்சு செட்டுக்கு போன வண்டி. இன்னைக்கு எந்த மாத்திரையை போட்டாலும் மாத்திரை வாட்டுக்கு கிடக்கும். அடியே ஏண்டி அப்பாவை அப்படிலாம் பேசுற? அப்பாவை சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா கல்யாணத்துமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? சுத்தப்படாதம்மா. இந்த காவல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுறோம். அப்புறமா காவலை பார்க்கலாம். இடத்த பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா ஆனந்தமா? ஆஹா, உனக்கு மாதிரி எனக்கு இல்லாம போச்சேடி சையா. உனக்கு மாதிரி எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் 1000 ஜன்னல் விட்டு விளக்கி பேசியிருந்திருப்பேன். அது என்ன 1000 ஜன்னல் விட? உனக்கு பிழைக்க தெரியல. தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி திர்ற. ஓ, சொந்தமா உழைக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, இதுவா ஒட்ட போகுது? இதெல்லாம் பித்தாலே எனக்கு தெரியும். நான் இதை சொல்லல. நான் கவுட்டுக்குள்ள இருக்க தங்கத்தை சொல்றேன். சீ, செய்கூலி உண்டு, சேதாரம் கிடையாது. அது என்ன உடைய போதா தய போதா? டா ரப்பர் மாதிரி இல்லு ஒரு ஏற்றம் கிடக்கும். முகரைய பாரு, முகரைய அடிச்சு நிகழ்ச்சி பிள்ளை உன்னை எல்லாம் கோடீஸ்வரி ஆக்கணும்னா அம்மா எனக்கு அனுமதி விட்டாங்கன்னா உன்னை கோடீஸ்வரி ஆக்கி உன்னை வாயிலே குத்துவே. பாருங்க அந்த ஒரு வேலை மட்டும் தானே செய்யல உனக்கு. இல்லம்மா, அதெல்லாம் பண்றேன்டி. இவ்வளவு கோடீஸ்வரி ஆக்கிற பாரு. கோடி சரி ஆக்கற, தெரு கோடி சரி ஆக்கற. சம்பாதிக்கிற காசு நமக்கு போதும். அதனால இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு சந்தோஷமா எப்படி இருக்கு? எப்படி எடுத்து சொல்லிடுவோமா? சொல்லுங்க. திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா ஏரில கூகிலே கேரமால வெகிலே ஆளோல பாடு மடனமால குருதி ஏமானி ஆரண்டி மாமினாரே திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா
டிஸ்டில் வாட்டர் மாதிரி. செய்யா செய்யா வா போயிட்டு வா போ. முகரைய பாரு மூஞ்சி முகர கட்டி. அதை பார்க்கறதுக்கா போறது? சீ அங்க போய் உட்கார்ந்திருக்க உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா கேட்பாங்க, இங்க ஃப்ரீ. என்னது இது? பாட்டில பிடிச்சி வச்சிருக்காப்ல. நீ எப்படி இருந்தது அவர் புடிச்சு வச்சிருக்காரா? என்னமா அது? இது வோட்கா. என்னது? நீங்க கொடுக்கறது பூரா எம்சி. டா சீ முகரைய பாரு முகரைய. மறாம சொல்லுவேன். என்னடி அங்க போய் உட்கார்ந்திருக்கற? சூச்சு அங்க என்ன ஆம்பளைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்திருக்கற? இருந்தானே அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்களா? ஏய் அம்மா ஆள காணோமே கேட்டேன். என்னடி சூச்சு ஏண்டி எங்க இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு? சரி பாவம். ஏய் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி போடுங்கம்மா. நாங்க 2 பேரும் இந்த வேலை தாண்டி உனக்கு பாக்குறோம். இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமான்னு நாங்க உனக்கு சொல்றோம். ஐயோ பாடி. ஏய் இந்த பாரு உனக்கு இதுதான் முதலும் கடைசியும். சரிம்மா. இனிமே இந்த மாதிரி ஆண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வேலைகள் நீ செய்யக்கூடாது. அசிங்கப்படுத்தவா? ஆமா. ஆண்களை ஏண்டி நான் அவங்களுக்கு பழி முன்னால போய் வாங்கத்தான். இப்படி இருக்கிறியே அவங்களை அசிங்கப்படுத்துறியா? அசிங்கப்படுத்தல, பழி வாங்குறேன். பழி வாங்குறதா? என்னல பழி வாங்க? இது என்ன பழி வாங்குறது? அப்படி என்னடி வக்கர புத்தி உனக்கு ஆண்களை பழி வாங்குற அளவுக்கு? அந்த ஆம்பளை என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன அம்மா பாத்திருக்கீங்க? எதடி பாத்திருக்கீங்க நீங்க? எதை? நம்ம ரோட்ல நடந்து வருவோம்ல, ஆமா நம்ம வர்றத பார்க்காத மாதிரி போஸ்ட் மார்ட்ல நின்னுகிட்டே ஒண்ணு கடிப்பாங்க பாத்திருக்கீங்க? ஆமா அவங்க நம்மள பார்க்காம அடிக்கிறது இல்ல, நம்ம பார்க்கட்டும்னே அடிப்பாங்க. ஓரமா தானடி அடிக்கிறாங்க. என்னமோ பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி முண்டை பூரா ஐரமீன் குஞ்சாட்ட. எப்படி உனக்கு தெரியும்? அட ராஜசேகர்லாம் ஒண்ணுக்கு இருக்காம பேண்ட்லயே போயிருது பாதி. ஐயே முத்துராஜ் அதை காட்டு. நேற்று சிப்பை திறந்துட்டு எடுக்க முயற்சி பண்றாப்புல வெறும் லெதர் தான் வெளியே வருது. அது தெரியாம ஆள் சைஸை பார்த்து நினைச்சுக்கிறது தான். அதை காட்டுல தர்மலிங்கம்லாம் இங்கிட்டு உட்கார்றேன், இந்த பக்கம் போகுது. ஐயோ என்னடி இப்படி சொல்ற? அதனாலதான் பழி வாங்கினேன். என்ன பழிக்கு பழி, எப்படி? ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். முகரைய பாரு பழி வாங்குற முகரைய. நல்ல பழி வாங்குற என்ன முடியும் உனக்கு? இப்படி ஒரு எண்ணத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்டி இப்படி பயப்படுறீங்க? வாடி. பறவைகள்லாம் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன்டி. அப்பாடா வேற ஒண்ணும் இல்லையே. பறவைகள் வந்துருச்சு ஒரே விரட்டா சொல்லு. எழுப்பி விட்டுறப்படாது. பறவைகள் வந்துருச்சு விரட்டிடுவோமா? ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் என்னடி கர்மம் அது? என்னது இது? என்னது இது? சீ, உன் முகரைய பாரு என்னது? இது இது என்னது? இது என்ன? முகரைய பாரு முகரைய. சரியா? ஆ? அந்த கண்ணாடி எடுத்தாரியா? எதுக்கு? முகர குத்தி போய் முகர கட்டி என்னடி கர்மம் அது? எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சிய மூடு. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பார்க்கற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத. ஆமா யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லியிருக்கானா? அதனாலதான் முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா அடையாளம் தெரியாது. அதானே அதான் டெக்னிக். இதெல்லாம் முகரைய பாரு மூஞ்சி முகரையும். ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் நீ தான் பேரு வெட்டி வச்சிருக்கிய கொட்டை இடத்துல தொடையில எழுதி வச்சிருக்கிய அது யாரு பேரு? தெரிஞ்சிருச்சா? ஆள் ரெண்டுக்கார பேரு தானே. பேரு அவர் பேரு, போன் நம்பர் வேற நம்பரா இருக்கு. அது பழைய ஓனர் நம்பரு. லட்சணத்தை கொஞ்சம் கீழே. அம்மா நீ தூக்கு போடவே நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்டா இந்த கொடுமையெல்லாம் பண்றீங்க? இது என்ன பண்றீங்க? நாளைக்கு இந்த Facebookல போட்டு தொலைச்சிடாதீங்கடா. எல்லாரும் இது மாதிரி ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டுக்கு முன்னாடி மாத்திக்கோங்க. ஒண்ணு வர லைவ்லயே போய்கிட்டு இருக்கு. இதுல போட்டா என்ன போட்டா? நீ யாரு போட்டானோ போடாட்ட. சீ கர்ம உள்ள போடி முத. நான் போய் யாராவது ஆம்பளை இருந்தா கூட்டியா? ஒழுங்கா காவல் பார்க்கறத பாரு, இல்ல தயவு செஞ்சு போயிரு நீ. சரிங்கம்மா. என்ன சரியா? ஆம்பளை இருந்தா கூட்டி வரேன்னா இப்ப இவங்கள பார்த்தா ஆம்பளை. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? நான் சோறு இல்லாம கூட 10 நாளைக்கு இருந்துருவேன். என்னால அது இல்லாம ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது. ஏய் நானும் அப்படி தாண்டி. நீ அப்படி தானா? ஐயோ நீ இப்படி சொல்லித்தான் என்னையும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏய் என் பேச்ச கேளு. உள்ள ரவி பிரசாத் இருக்காப்ல போ.
அதுக்கு குருண மருந்தை வாங்கி குடிச்சிருந்தா எடுவட்டவளை. புலி பசிச்சாலும் புல்லை திங்காது, புல்லை திங்காது. சரிம்மா, சரி போயிட்டோம். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆலோலமோ 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 போகாதம்மா போகாது இந்த பறவை ஒண்ணு பறவைகளாம் போகல. போகாது. இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, என்ன காரணம்னே தெரியல. ஏய் ஏதோ இந்த இடத்துல நடக்குது, என்னன்னு தெரியல. பறவைகளாம் போக மாட்டேங்குது. எவனோ தகுடு வச்சிருக்கான், அந்த தகுடை எடுக்கிறேன் நான் முதல்ல. ரொம்ப செலவாகுமே. ஏய் இல்லடி, இந்த பறவைகளாம் போகல. அதனால நம்ம 3 பேர் என்ன பண்ணணும்மா, நம்ம கிளம்பிடணும். ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடணும். நான் அப்படியே இந்த பக்கமா கிளம்புறேன். உன் கூட நான் சேர்ந்து வர்றேன். ஏய் நீ இந்த பக்கமா போவாங்கிட்டு தான் ஆரஸ்பதி காடு. ஆளுக்கு ஒரு பக்கமா போவோம், நின்று காவல் பார்ப்போம். டப முனிகள் தம்ம ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாரா என்னை கூப்பிடுங்க, வேற யாரா வந்தா நீங்களே பாத்துக்கங்க.